மத்தியில் ரெவரண்ட் டாக்டர் எலிஸ் வில்லியம் அவர்கள் கால்வரி பைபிள் இன்ஸ்டிடியூட்டுடைய பிரின்சிபல் அவர்கள் முன்பாக வந்து பிரசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுப்பார்கள். ஐ வெல்கம் யூ பாஸ்டர். Praise the Lord for this wonderful time. கர்த்தர் கொடுத்ததுக்கு இந்த அருமையான நேரத்திற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Ladies and gentlemen, graduates, esteemed faculty and cherished guests. வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன். விருந்தினர்கள் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இங்கே கிராஜுவேட் ஆக போகிற யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். It is with great joy and deep gratitude that I stand before you today. உங்கள் மத்தியிலே உங்கள் முன்பதாக நிற்பதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இது பெருமையாகவும் கருதுகிறேன். As the founder and principal of Calvary Bible Institute, it is an immense privilege to welcome you all to this significant occasion. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு, இந்த நிகழ்வுக்கு உங்கள் யாவரையும் இந்த சிபிஐனுடைய ஃபவுண்டர் மற்றும் பிரசிடென்ட் என்கிற முறையிலே வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Today we gather not just to celebrate the completion of your studies but to honor the commitment, faith and perseverance that have brought you to this moment. இந்த நாளிலே நீங்கள் கிராஜுவேட் ஆகிறீர்கள் என்பதற்காக மட்டுமல்ல, உங்களுடைய விசுவாசத்தினுடைய தொடர்ச்சிக்கும் நீங்கள் தொடர்ந்து விடாமுயற்சியோடு கடின உழைப்போடு கூட வந்து இந்த வகுப்பிலே கலந்து கொண்டதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். Graduates, this is your day, a day that marks both an end and a beginning. இந்த பட்டம் பெற போகிற உங்கள் யாவருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறது என்னவென்று சொன்னால், இது உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு முடிவுமாகவும் இருக்கிறது, இது துவக்கமாகவும் இருக்கிறது. As I reflect on the journey you have undertaken, I am reminded of the words from Proverbs 3:5-6. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways submit to Him, and He will make your path straight. Each of you has walked a path of learning, of growth, and of deepening your relationship with Christ. இந்த நாளிலே உங்களோடு கூட நான் நிற்கிற பொழுது ஒரு வசனத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் நினைவு கூற விரும்புகிறேன். தமிழில் எடுத்தவங்க யாராவது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். Yes. Along this journey, you have encountered challenges that tested your resolve, moments of doubts that called you deeper faith, and opportunities that expanded your understanding of God's word. இந்த பாதைகளிலே நீங்கள் இந்த கல்லூரி படிப்பின் போது நீங்கள் அநேகமான சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்தக்கூடிய பல்வேறு நிலைமைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். You have shown resilience, determination, and above all a heart of God. நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு இருதயத்தையும் ஒரு திடமான நம்பிக்கையும் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த திடமான இருதயத்தை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். Your achievements here are not just measured by grades or completed assignments, but by the transformation that has taken place in your hearts and minds. நீங்கள் இங்கே சாதித்த காரியங்கள் உங்கள் மதிப்பெண் அடிப்படையிலோ அல்லது நீங்கள் அசைன்மெண்ட் செய்து கொடுத்த அதனுடைய கிரேட்ஸ் அடிப்படையிலோ அல்ல. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிற காரியங்கள் மிகவும் பெரிதான காரியங்களாக இருக்கிறது. You are leaving here not just with a degree or diploma, but with a renewed spirit and a calling that extends far beyond these walls. வெறும் டிகிரியோ அல்லது டிப்ளமோ என்கிற பட்டய படிப்போடு கூட நீங்கள் கடந்து போறதில்லை. கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிற அந்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்கள் கடந்து போகிறீர்கள். At Calvary Bible Institute, we believe that true education is rooted in the eternal truths of Scripture. நாங்கள் கல்வாரி வேதாகம கலாசாலையிலே நாங்கள் ஆழமாக நம்புவது என்னவென்று சொன்னால், நம்முடைய அடித்தளம் வேதாகமத்தின் சத்தியத்தில் அடங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் ஆழமாக விசுவாசிக்கிறோம். The world around us
is ever changing, but God's word remains the same yesterday, today, and forever. நம்மை சுற்றியுள்ள உலகம் நாளுக்கு நாள் அது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகளாக இருக்கிறது. The knowledge you have gained here is not simply academic, it is spiritual, practical, and eternal. நீங்கள் இங்கே கற்றுக்கொண்டவைகள் வெறும் புத்தக படிப்பாக ஏட்டு படிப்பாக மட்டுமல்ல, இது ஆவிக்குரியவைகளாக இருக்கிறது, நித்தியத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். It is the foundation upon which you will build your lives, your ministries, and your service to others. இதன் அடிப்படையிலே இதை அஸ்திபாரமாக கொண்டு உங்கள் ஊழியத்தையும் உங்களுடைய மற்ற காரியங்களையும் நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். In Matthew 7:24 to 25, the scripture says, Jesus speaks of the wise man who built his house on the rock, and when the storms came, it did not fall because it was founded on the rock. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இயேசு இப்படி இவ்வளமாக சொல்லுகிறார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். As you step into the world, remember that the foundation you have laid here will guide you, strengthen you, and keep you steadfast in your faith. நீங்கள் அடுத்த படியாக நீங்கள் இந்த உலகத்துக்கு ஊழியத்துக்கு என்று நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற இந்த அடிப்படை அஸ்திபார உபதேசத்தை கற்றுக்கொண்டிருக்கிறவைகளை நீங்கள் ஆதாரமாக வைத்து புறப்பட முடியாமல் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். As you move forward, I encourage you to carry with you the lessons you have learned here. Let your lives be a reflection of Christ's love and his teachings. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது நீங்கள் இங்கே கற்றுக்கொண்டவைகளை உங்கள் வாழ்க்கையின் ஊழியத்தினுடைய அஸ்திபாரமாக ஆதாரமாக வைத்து நீங்கள் தொடர்ந்து பிரயாணிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Be the salt of the earth and the light of the world as Jesus calls us to be in Matthew 5:13 to 16. மத்தேயு 5:13-16 இயேசு சொன்னது போல உலகத்துக்கு உப்பாயும் உலகத்துக்கு வெளிச்சமாயும் நீங்கள் இருக்க வேண்டும். The world you are stepping into is in great need of leaders who are grounded in truth, who are compassionate, and who are unafraid to stand for righteousness. இந்த உலகத்திற்கு இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் அவசியமாக தேவைப்படுகிறார்கள். அதாவது சத்தியத்துக்கு நிற்கிறவர்களும் தேவனுடைய வார்த்தையை கலப்படம் இல்லாமல் பேசுகிற உபதேசத்துக்காக நிற்கிற ஊழியக்காரர்கள் இந்த உலகத்துக்கு தேவையாயிருக்கிறார்கள். Whatever path of God leads you on, whether it be in ministry, in missions, in teaching, or in any other field, go forth with confidence, knowing that you are equipped with the knowledge and the spirit to make a difference. நீங்கள் அடுத்த கட்டமாக செய்ய போகிற ஊழியங்கள் அது மிஷனரி ஊழியமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் டீச்சிங் ஊழியம் செய்யலாம், போதக ஊழியம் செய்யலாம், அல்லது சபை போதகராகலாம். எந்த ஊழியம் செய்தாலும் நீங்கள் கர்த்தருடைய காரியங்களை நன்றாக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்கிற தைரியத்தோடு கூட நீங்கள் கடந்து செல்லுங்கள். You are called to be more than just hearers of the word, but doers of the word. நீங்கள் வெறும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதையின்படி செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். As I close, I want to extend my heartfelt congratulations to each of you. You have reached an important milestone, but remember, this is only the beginning of what God has planned for your lives. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பட்டய படிப்பு உங்களுடைய ஊழியத்தினுடைய முடிவல்ல, இது துவக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். As Jeremiah 29:11 reminds us, for I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you hope and a future. எரேமியா 29:11 சொல்லப்பட்டது போல, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. May the Lord bless you and keep you. May his face shine upon you and be gracious to you. May he lift up his countenance upon you and give you
peace. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Graduates, I want see your smile. பட்டம் பெற போகிறவர்கள் நீங்கள் சிரிக்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Congratulations, graduates. Go forth in faith, in hope, and in love, knowing that God goes with you every step of your way. பட்டம் பெறப்போகிற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தைரியத்தோடு நீங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். Thank you and may God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.